இந்து மகாசமுத்திரம் மடியில் கபாலத்தீவு என்ற புராதனமான ஒரு நாகராஜ்யம் இருந்தது. பைரவி என்ற நாகதேவதை அந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தாள் என்று அந்த பகுதி மக்கள் நம்பி வருகிறார்கள். சகல ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் பிள்ளை இல்லை என்ற வருத்தம் நாகதேவதையை வாட்டுகிறது. எத்தனையோ ஆண்டுகளாக அன்ன ஆகாரம் உண்ணாமல் தொடர்ந்து தன் மனக்கவலையை போக்க வரங்கள் தரும் அந்த ஈசனுக்காக தவம் செய்து கொண்டிருந்தாள் அந்த பைரவி. ஈசா, மகேசா, உன்னை பக்தியோடு பூஜிக்கிறேனே, என் குரல் உனக்கு கேட்கவில்லையா? பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இன்னும் நான் எத்தனை நாள் இப்படி வாழ வேண்டும்? பிள்ளை பாக்கியத்தை எனக்கு தரமாட்டாயா? மகாராணி பைரவி, இத்தனை காலமாய் நீ செய்த தவத்தை மெச்சினோம். செல்வமானாலும் சந்தானம் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் பெற முடியும். நீ போன ஜென்மத்தில் தாயையும் சேயையும் பிரித்து தீராத பாவம் செய்தாய். நீ செய்த அந்த பிழையின் காரணம்தான் இந்த ஜென்மத்தில் உனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது. நான் வரங்கள் தரும் சர்வேஸ்வரன் என்பதால் உன் மனக்குறையை தீர்க்க உனக்கு ஒரு குழந்தையை வரமளிக்கிறோம். அந்த குழந்தைக்கு நாகமோகினி என்று பெயர் சூட்டு. நாகமோகினியா? ஆம், அவள் தன்னை சரணடைபவர்களுக்கு இணையில்லா செல்வத்தை கொடுத்து சரித்திரம் படைப்பாள். மிக்க நன்றி ஈசா.
வெரி சாரி ஸ்டுவர்ட். நம்ம கையில என்ன இருக்கு? பாவம் சின்ன வயசுலயே போயிட்டா. எல்லாம் விதி. செலஸ், உங்க அப்பாவை கூப்பிடு. சரி. டோன்ட் வரி ஸ்டுவர்ட். அப்பா, சார், காயத்திலிருந்து ரத்தம் வெளியே வருது. ஒரு துணி எடுத்து சுத்தம் பண்ணிட. சரிங்க சார். ஆகாசி, எங்க அண்ணன் செத்தப்ப கூட கழுத்துக்கிட்ட இதே மாதிரி காயம் இருந்தது. பிளான் பண்ணி இந்த கொலையெல்லாம் யாரோ செஞ்ச மாதிரி இருக்கு. கடவுள் உன்னை சோதிக்கிறாரு ஸ்டுவர்ட். எல்லாம் நம்ம நன்மைக்குன்னு நினைச்சுக்கணும். புதுசா இருக்காங்க. யாரது? அவங்க பேரு தேவி. எனக்கு சித்தி முறை ஆவாங்க. செலஸ், தாயை பறி கொடுத்த உனக்கு அந்த ஸ்தானத்துல நான் இருந்து கவனிச்சுக்கிறேன். சரி சித்தி. அருளுக்காக வந்திருக்க. என்னால உனக்கு ஏதாவது இடைஞ்சல் இருக்கா? என்னை வணங்கும் பக்தர்களில் மிகச்சிறந்தவன் நீ. உனக்கு என்ன வேண்டும் கேளு ஸ்டுவர்ட். மகாராணி, கடந்த 2 வருஷத்துல கட்டின மனைவியையும் பெத்த பையனையும் உனக்கு காணிக்கையா கொடுத்து உன் கோரிக்கையை நிறைவேற்றின. இனி முடியாது. என்ன மன்னிச்சிடு. ஏன் இந்த மாற்றம்? நமது ஒப்பந்தத்தை மறந்து விட்டாயா? பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உனக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் தருவேன் என்று எதிர்பார்க்கின்றாயா? அது முடியாது. மிச்சம் இருக்கிறது என் பொண்ணுதான். அவளையும் உனக்கு காணிக்கையா கொடுத்துட்டா நான் பிள்ளைங்க இல்லாத ஆளாயிடுவேன். அதனால வெளியாளுங்களை யாரையாவது உனக்கு காணிக்கையா கொடுக்கிறேன். வெளிநபர்களையா? நமது ஒப்பந்தம் அதுவல்லவே. எனக்கு தெரியும். வேற வழி இல்ல. போகட்டும். நீ நினைத்தபடியே எல்லாம் நடக்கட்டும். அவர்கள் உன் தூரத்து உறவினரோ இல்லை உனக்கு பிடித்தவராகவோ இருக்க வேண்டும். உன் மருமகன் ஆனாலும் பரவாயில்லை. அவர்கள் குறைந்தது 1 வருட காலமாவது உன் ஆதரவை பெற்றிருக்க வேண்டும். நன்றி நாகராணி. விரைவில் என் மகளுக்கும் அகாசிக்கும் திருமணம் நடக்கப் போகிறது. அவனை உனக்கு காணிக்கையாக தருகிறேன். நீ என்ன நினைக்கிற அகாசி? என் பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிறியா இல்லையா? பாருங்க, என் படிப்பு முடிகிற வரைக்கும் நான் கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியாது. கல்யாணம் செஞ்சுக்கிட்டு படிக்கலாமே, தப்பு என்ன இருக்கு? பேசுறதுக்கு நல்லா இருக்கும். இது வெட்டி பேச்சு இல்ல.
கல்யாணம் செஞ்சுக்க. என் பொண்ணோட சேர்த்து என் சொத்தையும் நீ ஜாலியா அனுபவி. எனக்கு இருக்கிற கம்பெனிகள்ல ஒரு கம்பெனிக்கு ஒன்னு நான் எம்டி ஆக்குறேன். யோசிச்சு பதில் சொல்லு. வேண்டாம் காசி, இதுல கோல்மால் இருக்கிற மாதிரி தெரியுது. நீ செலச கல்யாணம் பண்ணிக்கிட்டா மறுநாளே உன் கதை கந்தலாயிடும். யோசிச்சு பாரு. என் மாமனார் அந்த நாகராணியோட ஆளுன்னு உங்களுக்கு சந்தேகமா? ஆமா. தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. உண்மை என்னன்னு செலச கேட்டா ஆ. அவங்க அப்பாக்கு இவ்வளவு சொத்து எப்படி வந்ததுன்னு அவளுக்கும் சந்தேகமா தான் இருக்க. நாகமோகினிக்கும் அவங்க அப்பாக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு சிலசுக்கும் சந்தேகமா இருக்கா? ஆமா. அங்கதான் நிக்கிறான் சந்திரன். பெத்த பொண்ணுக்கே அவங்க அப்பா மேல சந்தேகமா இருக்குன்னு சொன்னா இந்த மேட்டர் கொஞ்சம் ஜாகிரதையா டீல் பண்ணும். எதுக்கும் நீ கொஞ்சம் உஷாரா இருப்பா. ஓகே, நீ நாளைக்கு காலையில என்ன மறக்காம சீக்கிரமா எழுப்பு. அத நான் தினமும் செய்யறது தானே. யாருங்க வீட்டுல? கொஞ்சம் கதவு தரங்க. வீட்டுல யாராவது இருக்கீங்களா? யாருங்க வீட்டுல? ஒருத்தரையும் காணவில்லை. சரி, கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம். ஏன் அனுமதி இல்லாம என் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டியா? உன் பேர் என்னப்பா? என் பேரு யோகன்மா. உங்க பேர் என்ன? கீனோ மேகினோ. நீ எந்த நாகமோகினிக்காக போறியோ அவ ஆபத்தானவ. என் சொல் கேட்டு உன் முடிவை மாத்திக்கோ. என் முடிவை நான் மாத்திக்கலன்னா என்ன ஆகும்? எத்தனையோ பேர் பலியான கணக்கா கதையும் முடிஞ்சு போயிடும். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நாகமோகினியை பார்க்கணும், பணம் சம்பாதிக்கணும். பணம் இல்லைன்னா இந்த உலகத்துல ஒரு மனுஷன் பணத்துக்கு சமம். அது அவ்வளவு சுலபத்துல முடியாது. நாகமோகினி சாதாரணமானவ இல்ல. அவ காம பசிய தீத்தாத்தான் வேண்டிய செல்வத்தை தருவா. ஆடுற மாட்டை ஆடித்தான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தான் கறக்கணும்னு உனக்கு தெரியாதா? அவளுக்கு காமம் பெருசுன்னா என் லட்சியத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக அவளோட காமத்தை தீர்க்கறதுக்கும் நான் தயார். தலையெழுத்தை யாரால மாத்த முடியும்? அவளை நீ பாக்குறது ரொம்ப கடினம். யாருமே போக முடியாத கபாலத்தீவுல அவ குடியிருக்கா. அங்க நீ போறதுக்கு எத்தனையோ காடு மேடுகளை கடக்கணும். அங்க போறதுக்கு வழி சொல்றியா? சொல்றேன்.
இங்கு வருவது அபாயம் என்று தெரிந்தும் வந்த உன் தைரியத்தை மெச்சினேன். உனக்கு பணம் வேண்டுமா? ஆமா நாகமோகினி, என் கோரிக்கையை நிறைவேற்று. அதற்கு நீ சில தியாகங்களை செய்ய வேண்டும். எதை வேணாலும் செய்யற, என்ன வேணாலும் செய்யற. நீ செய்ய போகும் தியாகம் மிகவும் கடினமானது. அது உன்னால் செய்ய முடியுமா? கண்டிப்பா செய்யற. என்ன செய்யணும்? பாரு, அங்கே உனக்காக ஆகாரம் காத்திருக்கிறது. அதை சாப்பிடு. சாப்பிடு. உனக்கு விருப்பம் இல்லாமல் போனாலும் நீ மனித உறுப்புகளை சாப்பிட்டாய். மேலும் நீ என் காம பசியை தீர்த்து வைத்தால் நான் உனக்கு வேண்டிய வரங்களையும் போதிய செல்வத்தையும் தருவேன். எப்ப சந்திக்கலாம் சொல்லு. வருகிற பௌர்ணமி என்று நாம் சந்திப்போம். ரொம்ப சந்தோஷம். நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி உனக்காக காத்திருக்கேன். எனக்கு பணம் வரப்போகுது. நம்ம கஷ்டம் எல்லாம் தீர போகுது. நான் கோடீஸ்வரன் ஆவேன். கோடீஸ்வரன் ஆவேன். கோடீஸ்வரன் ஆக போறீங்களா? ஆமா. நிஜமா தான் சொல்றீங்களா? நிஜம்தான். உன்னை ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன். உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி தரேன். என்னாச்சு? உள்ள என்ன சத்தம்? ஐயோ ஐயோ, என் குழந்தை, என் குழந்தை, ஐயோ என் குழந்தை, ஐயோ
நாகமோகினி, உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன். எழுந்து.
பத்திரம். மெதுவா. அட, என்னப்பா இது? சின்னாச்சு. திடீர்னு பணம் பெருசாயிடுச்சு. ஐயோ, பாத்து. அது இயற்கை மரணமா தெரியலல்ல. எப்படியாவது இறக்கலாம்ப்பா. தூக்க தூக்க. இருங்க, நான் வந்து பாக்குறேன். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. துணி எடுங்க. மூடிடுங்க. சரிங்க. இந்த சாவுக்கு பணத்தாசை மட்டும் காரணம் இல்ல, நாகமோகினியும் ஒரு காரணம். என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த நாகமோகினி அவளை நம்பினவங்களுக்கு அபாரமான செல்வங்களை கொடுப்பா. பிரதிபலனா குடும்பத்துல இருக்கவங்க உயிரை கேட்பா. அவ அவ்வளவு கேட்டவளா? ஆமா, உண்மை தெரியாதவங்க அவளை வரத்தை கொடுக்கிற தேவதை நினைப்பாங்க. ஆனா தேவதைங்க வரத்தை கொடுக்குமே தவிர மனுஷங்களோட உயிரை கேட்காது. நாகமோகினி பத்தி கதை கதையா பேசிக்கிறாங்களே, அவ ஏன் இப்படி பண்றா? அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும், எனக்கு நல்லா தெரியும். அவ பணம் கொடுக்கணும்னா நிபந்தனை வைப்பா. வருஷா வருஷம் அந்த குடும்பத்துல இருந்து பலியா யாராவது ஒருத்தரை கொடுக்கணும். அதான் அவ நிபந்தனை. பணத்தாசை பிடிச்ச எத்தனையோ பேர் இந்த மாதிரி பலியாயிருக்காங்க. அவங்கள எல்லாம் தான் காப்பாத்தணும். சொல்ல போனா எனக்கு தெரிஞ்ச குடும்பத்திலயும் இந்த மாதிரி நடந்திருக்கு. செலஸ், நீ அவசரப்பட்டு எதையும் உளறி தொலைக்காத. என்கிட்ட இருந்து நீங்க எதையும் மறைக்கிறீங்க. அது அது ஒண்ணும் இல்ல சார். உங்களுக்கு உதவி தேவைப்பட்டா செய்ய நான் தயாரா இருக்கேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. எப்ப பார்த்தாலும் அந்த ப்ராஜெக்ட் பத்தியே நினைச்சிட்டு இருக்க. உனக்கு தெரியாது தேவி, அது ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். அதை மட்டும் நான் சீக்கிரம் முடிச்சா பணம் கொட்டும். நமக்கு இதுக்கு பணம்? நம்ம கிட்டதான் வேண்டிய அளவுக்கு பணம் இருக்கே. தேவி, ஒரு காலத்துல நான் எவ்வளவு ஏழையா இருந்தேன்னு உனக்கே தெரியும். இப்போ என்கிட்ட பணம், பேர், புகழ் எதையும் அடையிற சக்தியும் இருக்கு. அது உன்னால தானே. என் வாழ்க்கை லட்சியம் என்ன தெரியுமா? பெரிய பணக்காரனாகி இந்த உலகத்தையே கட்டி ஆளணும். அதுக்கு என்ன உதவி வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன். நீ வெளியே சொல்ற, நான் உன்னை உள்ள பூஜிக்கிறேன். அங்க பாத்தியா, அப்பாவும் சித்தியும் வராங்க. ஹலோ சித்தி. எப்படி இருக்க செல? நல்லா இருக்கேன். ஹலோ அங்கிள். ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டியே. உங்களை பார்க்க தான் வந்தேன். செலஸ், இந்த பையன் யாருன்னு சொல்லவே இல்லையே. நல்லா இருக்கா? தேவி, இவன் தான் செலச கட்டிக்க போறவன். என் பேர் அகாசி. தேவி, நீ குதிரை சவாரிக்கு போகணும்னு சொன்னல? போலாம்.
ஹலோ. ஹலோ. என்ன இந்த பக்கம்? உங்களை பார்க்கத்தான் வந்தேன். ஆ, உள்ள வரலாமா? வா. என்ன பார்க்கவா நீ இவ்வளவு தூரம் வந்த? நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை பத்தி என்ன நினைக்கிற? உங்களை மாதிரி ஒரு அழகான பெண்ணை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. உண்மையாவா? ஆமா. நான் உனக்கு அத்தை முறாவே. வேண்டாம், முறைகளை தயவு செஞ்சு ஞாபகப்படுத்தாத. உனக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. உன்னை பார்த்த முதல் நிமிஷமே நான் என் மனசை இழந்துட்டேன். உன்னை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். எனக்கும் உன் கூட காலம் பூரா இருக்கணும்னு ஆசைதான். ஆனா அது நடக்காதே. டீ கொண்டு வந்திருக்கேன் மேடம். தேங்க்யூ. ஆகாசி, கடவுள் உனக்கு அழகோட அறிவையும் கொடுத்திருக்காரு. உன்னை கட்டிக்க போற பொண்ணு எந்த ஜென்மத்திலயும் புண்ணியம் செஞ்சிருக்கணும். டீ எடுத்துக்க. வேண்டாம், என் மனசுல இருக்கிறது உனக்கு சொல்றதுக்காக தான் வந்தேன். Sorry. I'm really sorry. மூணு நாள் ஆச்சு நீ காலேஜுக்கு வந்து. சரியா சாப்பிடறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல. ஏண்டா, காரணம் எல்லாம் ஏன் இப்படி மூட் அவுட் ஆகுற? பேய்கி பிடிச்சிச்சா உனக்கு? சொல்லுடா. என்னாச்சு? சலசு வந்தாலும் சரியா பேசலையா? பிரச்சனை என்னடா? என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனை. நீ ஒண்ணும் நினைக்கல, உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அட சொல்லுப்பா. நான் தேவியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்னது? தேவியவா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவங்க உனக்கு அத்தை முறை. நல்லா யோசிச்சியா? நான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த முடிவு எடுத்தேன். யோசிச்சா இந்த முடிவுக்கு ஏன் வருவ? எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. எளவு பெக்கடிக்கணும்னாலும் முடியல. ஏண்டா, செலசு உன்னை பத்தி என்ன நினைப்பா? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அட என்னடா இவன்? டேய் அகசி, செலச தூக்கி எறியறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்தது? இதெல்லாம் கேக்குறப்ப உனக்கு பேய் பிடிச்சிச்சுன்றத கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தெரிஞ்ச மந்திரவாதி இருக்கான், நான் போய் அவனை கூட்டு வரேன். பெருசு பெருசு, ஏன் வண்டியை நிறுத்திட்ட? பெட்ரோல் தீர்ந்து போச்சா? இல்லையா? அங்க பாரு.
நீ இரு, நான் பாக்குறேன். யார் அது என்னையே வர சொல்றது? ஏய், உன்னை ஓட ஓட வரட்டும் பாரு ஜிமக்கர பூபா. என்ன போக மாட்டேங்குது? கொல்லி வாய்ப்பு சாசா இருக்குமோ? பம்பத்துக்கு போயிடலாமா? நீ போ. இன்னைக்கு அத ஒரு கை பார்க்காம நான் இங்க இருந்து வர மாட்டேன். இனி என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் வரேன். நமக்கு மேல ஜகட்டான கில்லாடியா இருக்கும் போல இருக்கேன். எனக்கு ஏன்பா வம்பு? ஏப்பா, நான் எதுவுமே செய்யல. தயவு செஞ்சு என்ன விட்டுடு. அப்படி போயிருச்சு. என்னது ஏன் மூஞ்சி மாதிரியே இருக்கு? மூஞ்சி தாண்டா. என் காதல் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. உன்னை தினமும் இப்படி ஆராதிக்கணும்னு ஆசைப்படுறேன். நாம ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியாதா? ஆகாசே, உன் வேதனை எனக்கு நல்லா புரியுது. ஆனா என்ன பண்ண முடியும்? நாம என்னைக்குமே கணவன் மனைவியா ஆக முடியாது.
உன் புருஷன் இருக்கிறதுனாலயா? இல்ல இல்ல நான் ஏழைங்கிறதுனாலயா? உன் புருஷனுக்கு உன்னை நேசிக்க தெரியாது, பணத்தை மட்டும் நேசிக்கிற முட்டாள். அகாசி, நான் தாயாகணும்னு ஆசைப்படுறேன். தேவி, நீ உண்மையா தான் சொல்றியா? நம்ம கல்யாணம் ஆகாமலேயே என்னால உனக்கு ஒரு புள்ள பிறந்தா இந்த உலகம் என்ன சொல்லும்? உன் கூட இருந்த இன்பமான நாட்களின் நிறைவாதான் குழந்தைய கேட்கிறேன். மனசுல எதையும் நினைச்சு குழப்பிக்காத. நமக்கு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், சந்தோஷமா குடும்பம் நடத்துவோம், நமக்கு பிள்ளையும் பிறக்கும். மனசு தளர விடாத. தேவி, என்ன உன் முதுகுல தழும்பு மாதிரி இருக்கு? எப்படி ஆச்சது? அதுதான் பிறந்தப்போ என்னோட பிறந்த தழம்பு. நம்புற மாதிரி இல்லையே. மகளே நாகமோகினி, என்னை அழைத்த காரணம்? என் பிரார்த்தனையை ஏற்று இங்கு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி தாயே. மோகினி, உன் மனதில் இருப்பதை எதையும் மறைக்காமல் என்னிடம் கூறு. நீண்ட நாட்களாக என் மனதை தீராத குழப்பமும் கவலையும் சூழ்ந்துள்ளது. தயங்காதே, உன் குழப்பம் எதுவாயிருந்தாலும் அதை நான் தீர்த்து வைக்கிறேன் மோகினி. உங்கள் அருள் வாக்குக்கு மிக்க நன்றி தாயே. நான் ஒரு மனிதனை காதலிக்கிறேன். கூடாது மோகினி, நீ யாரையும் காதலிக்க முடியாது. ஒரு மானிடன் மோகத்தில் விழுந்து உன்னை நம்பியிருக்கும் அவர்களை ஏமாற்றி விடாதே. சாபத்திற்கு ஆளான நீ குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்றவள் அல்ல. என்னமா டல்லா இருக்க? உடம்பு சரியில்லையா? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்லப்பா. அப்புறம் கல்யாணத்தை பத்தி அகாசி என்ன சொன்னா? எதுவும் சொல்லல. ஏம்மா? நான் அகாசியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. போய் கேட்க வேண்டியதுதானே? அகாசி இப்பெல்லாம் என்ன பாக்குறதும் இல்ல, என் கூட சரியா பேசுறதும் இல்ல. பிரச்சனை ஏதானாலும் பேசி தீர்த்துக்கம்மா. நீ அனாவசியமா என்ன டென்ஷன் பண்ணாத. உனக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இனிமே என்ன தொந்தரவு பண்ணாத. சிலர் உங்க அப்பா என்ன பலியாடாக்கி கோடி கோடியா சம்பாதிக்க நினைக்கிறாரு, தெரிஞ்சுக்க. போதும்,
அநியாயமா எங்க அப்பா மேல பழைய போடாத. நான் உன்னை நம்பினேன், நீ என்னை ஏமாத்திட்ட அகாசி. என் வயிற்றுச்சல் உன்னை சும்மா விடாது. ஹாய் செலஸ். அகசி, செலஸ் என்ற கோவமா போறா? அவளை பத்தி என்ன எதுவும் கேட்காத. தெரியாம தான் கேக்குறேன். செலஸ் என்ன பாவம் செஞ்சான் அவளை நீ வெறுக்கிற? நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையை சீரழிச்சுக்க நான் தயாரா இல்ல. அவ போயிட்டா, போய் நிறுத்தலாம் வா. போகட்டும், எனக்கு என்ன. பைத்தியம் மாதிரி பேசாதறான். அவளுக்கு சரியா டிரைவிங் தெரியாது. ஏதாவது ஏடா குடுமா ஆச்சுன்னா அப்புறம் நாம தாண்ட வருத்த பண்ணோம். வா போலாம். டேய் பாடா வா. பாத்தியா எவ்வளவு ரஷ்ஷா போறான்னு? அதுக்காக ஃபாலோ பண்ணலாம் சொன்னேன். சீக்கிரம் போ. அகசி, போடா. என்னாச்சுன்னு போய் பாருடா. என்னால வர முடியாது. செலஸ், 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 செலஸ். உண்மை சொன்னா நீங்க ரொம்ப லக்கி. பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கீங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையா டாக்டர்? இல்ல, மென்டலா ஷாக் ஆயிருக்காங்க. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். ஓகே டாக்டர், தேங்க்யூ. வெல்கம். சார், அனாவசியமா பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே இருங்க. ஓகே சிஸ்டர், நான் உன்னை அப்புறம் வந்து பார்க்கறேன். வாம்மா, இங்கிருந்து போகலாம்.
அவளை நான் பார்த்துக் கொள்கிறேன். சென்று ஆக வேண்டியதை பாருங்கள். என்னமாச்சு? ஏதாவது கெட்ட கனவு வந்ததா? அப்பா, நான் நாகமோகினிய பார்த்தேன்ப்பா. அவ பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தா. அங்க நான் அம்மாவையும் அண்ணனையும் பார்த்தேன். அகசி, அந்த நாகமோகினி கூட நீயும் இருந்த. நானா? என்ன வளர்ற? இதோ பாருமா, நீ எதையோ பார்த்து பயந்துருக்க. ஒரு இன்ஜெக்ஷன் தர, ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். என் பொண்ணுக்கு சீக்கிரமா குணமாயிடுமா டாக்டர்? மிஸ்டர் ஸ்டூவர்ட், உங்க பொண்ணு வீக்கா இருக்கா, அவ்வளவுதான். மற்றபடி பயப்பட தேவையில்லை. நீங்க எத்தனை வருஷமா ஸ்டூவர்ட் கிட்ட வேலை செய்றீங்க? நார்மன், அவங்க அப்பா காலத்துல இருந்தே கூட இருந்து எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிறேன். ஆஹா. உன்னை பார்க்கத்தான் வந்தேன். இப்ப உடம்பு எப்படி இருக்கு? என்னாச்சு உனக்கு? செலசிங்க இல்ல, நீ அவளை பார்க்க முடியாத. இனி நீ எப்பவுமே அவளை பார்க்க முடியாத. எனக்கு புதிய சக்தி வந்திருக்கு. செலஸ்க்கு என்னாச்சு? எனக்கு உடனடியா மனித ரத்தம் வேணும்.
Bajrambua. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் கொள்ளு பிசாசு. ஏய், நான் தான் ஸ்டூவர்ட்டோட மனைவி. செலசா உங்க அம்மா தான் ஆவி ரூபத்துல வந்திருக்காங்க. நான் இப்போ கபால தீவில் நாகமோகினியோட இருக்க. நாகமோகினியா? நாகமோகினி என் புருஷனோட இன்னைக்கு ராத்திரி காம விளையாட்டு நடத்த போறா. புரிஞ்சுது தாயி, முடிஞ்ச வரைக்கும் நாங்க தடுக்கிறோம். உன் பொண்ணை விட்டுட்டு போயிடு, தயவு செஞ்சு போயிடு. உங்க யாருக்கும் தெரியாத ரகசியத்தை சொல்ல போறேன். தேவி வேற யாரும் இல்ல, அந்த நாகமோகினி தான். புரிஞ்சுதா? விடுங்கடா, விடுங்க, என்ன விடுங்கடா, விட்டுடுங்க, விடுங்கடா. ரொம்ப சந்தோஷம் தாயி, எங்களுக்கு தெரியாத ரகசியத்தை சொன்ன. தயவு செஞ்சு உன் பொண்ணை விட்டு போயிடு. அப்ப நார்மல், அந்த மந்திரிச்ச ஜலத்தை கொண்டா, நான் இவளை பிடிச்சுக்கிறேன். சீக்கிரம் போ. துதைப்போர்க்கு வல்வனை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமலரல் கந்த சஷ்டி கவசம் தனை அமரரிடம் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டரு கொதுவும் செங்கத வீழும் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கிணிகள் போறேன். என் மகளை விட்டுட்டு நான் போறேன். சந்தோஷம் தாய், உன் ஆத்மா சாந்தி அடைய அந்த ஆண்டவனை நான் பிரார்த்தனை செய்யறேமா. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் போறேன், என் உலகத்துக்கு நான் போறேன். இப்ப எனக்கு என்னாச்சு அகாசி? இறந்து போன உங்க அம்மா ஆவியா வந்து உடம்புல புகுந்தாங்க. உண்மையாவா? ஆமா, உங்க அப்பாவுக்கும் அந்த நாகமோகினிக்கு இருக்கிற தொடர்பை பத்தியும் சொன்னாங்க. வீணா அழுது பிரயோஜனம் இல்ல. அந்த நாகமோகினியும் உங்க அப்பாவும் இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுல சந்திக்க போறாங்களா? உண்மையாதான் சொல்றியா? ஆமா, நம்பிக்கை இல்லைன்னா நேர்ல போய் பார்க்கலாமா? ஆமா, போய் பார்க்கலாம்.
அகாசி, எங்க அம்மா சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமா? தெரியல, அங்க போய் பார்த்தா தான் உண்மை என்னன்னு புரியும். ம். நாம் நடத்திய காம விளையாட்டுகள் இன்றுடன் முடிவடைகிறது. ஸ்டூவர்ட், நான் உன்னை கேட்டபடி எனக்கு உன் மகளின் உயிரை காணிக்கையாக தரவில்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? தெரியும். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. டாடி, எத்தனை நாளா இது நடந்துட்டு இருக்கு? எத்தனை பேரை அநியாயமா பலி கொடுப்பீங்க? செலஸ், என்ன பேசுற? உண்மைய நீங்க என்கிட்ட இருந்து மறைச்ச அந்த உண்மைதான் சொல்றேன்பா. எப்படி சம்பாதிச்சீங்க இதெல்லாம்? எத்தனை பேரு பலி கொடுத்து இதெல்லாம் சம்பாதிச்சீங்க? உங்களால பெத்த தாயை இழந்த, என் அண்ணனையும் இழந்துட்டேன். புரியாம பேசாத. நான் இதெல்லாம் உன் சந்தோஷத்துக்காக தான் பண்றேன். யாருக்கு வேணும் உங்க பொல்லாத சந்தோஷம்? அதை விட பிச்சை எடுக்கிறது மேல். வாய மூடு. என்னைய எதிர்த்து பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டியா? அந்த நாகமோகினிக்கும் உங்களுக்கும் இருக்கிற கள்ள தொடர்பு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் அம்மாவையும் அண்ணனையும் கொண்ட கொலைகாரன் நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனி இந்த ஜென்மத்துல நான் உங்க முகத்துல முழிக்க மாட்டேன். நான் போறேன். செலஸ்,
நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தெரியும். உலகத்திலேயே நான் தான் பெரிய பணக்காரன் ஆகணும்னு இதெல்லாம் செஞ்சேன். அந்த நாகமோகினி வச்ச நிபந்தனைக்கெல்லாம் ஒத்துக்கிட்டேன். அதனால தான் கட்டின மனைவியையும் பெத்த பையனையும் அவளுக்கு காணிக்கையா கொடுத்தேன். இப்போ அவளுக்கு உன் உயிரோ இல்ல என் உயிரோ தேவை. உண்மையாக சொல்றீங்களா? ஆமா. நாகமோகினி கையால நாம சாக வேண்டியதுதானா? வேற வழியே இல்லையப்பா. அவகிட்ட இருந்து தப்பிக்க ஏதாவது செய்யுங்கப்பா. வருத்தப்படாத சரஸ். மந்திர சக்தி உள்ள கீனோ நிச்சயமா நம்மளை காப்பாத்துவா. எனக்கு தெரிஞ்ச பெரிய ஒருத்தர் உதவி செய்யறேன்னு சொன்னாரு. அவர்கிட்ட போலாமா? வேண்டாம், இது எல்லாராலையும் முடியாது. கீனோவால மட்டும்தான் முடியும். அகசிய கூட்டிட்டு போலாமா? வேண்டாம் சரஸ், நம்ம குடும்ப விஷயங்கள் மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. அது பெரிய அவமானம். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நாம தான் சமாளிக்கணும். சரிப்பா. ஓம் ஸ்ரீம் ரீம் ஐம் சர்வலோகவதீகராய ஸ்வாஹா. கசி மசி கசி மசி இத குடி. अनिमा सिद्धि, लखिमा सिद्धि, गरिमा सिद्धि, ईशत्व सिद्धि, वसित्व सिद्धि, प्राकाम्य सिद्धि. सर्व वशंकरी, सर्व महंकुशे, सर्व योनि, सर्व त्रिकुटी, सर्व संक्षोभने, सर्व विद्रावणी, सर्वारक्षणे, सर्व सम्मोहने, पाहि मां पाहि. अघोरा अघोरा, वसी वसी, रस रस रुस. अप्पा மோகினி, முடிந்தது உன் கதை. ஏய் கினோ, உன் மந்திரம் என்னிடம் செல்லாது. தேவையில்லாமல் என் வழியில் குறுக்கே வராதே. அவர்களை எனக்கு விட்டுவிடு.
இல்லை. வேண்டாம். கினோ, இதற்கு நீ அனுபவிப்பாய். ஸ்டூவர்ட், கொடுத்த வாக்கை தவறிவிட்டாய். உன்னை நான் அவ்வளவு சுலபமாக விடமாட்டேன். உன்னை அழிக்காம விட மாட்டேன் மோகினி. அறிமதி, அறிமதி, ஏ டேய் அகஸ்தி, நிறுத்து. செலஸ்டா. அகாசி, செலஸ், நீ என்ன இங்க இருக்க? உங்க அப்பா எங்க? டாடிக்கு என்னாச்சு? டாடி ஆபத்துல இருக்காரு. வா. செலஸ்ட், எங்க அம்மாவை கொன்ன, எங்க அண்ணனை கொன்ன, இப்ப எங்க அப்பாவே கொன்னுட்ட. என்ன மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்க? இனிமே நான் யாருக்காக உயிர் வாழணும்? செலஸ்ட், நான் உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். என்கிட்ட வா.
நான் அகாசி மேல ஆசைப்பட்டதுனால உனக்கு என் மேல கோபம் இல்ல? எந்த தொடர்பும் இல்லாம ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்ள மாட்டாங்க. செலஸ், உனக்காக ஒருத்தன் எங்கேயோ பிறந்திருப்பான். சந்தோஷமா அவனை கல்யாணம் செஞ்சுக்க. என்ன நான் சொல்றது? முடியாது. பெத்த தாயோட எல்லாரையும் எழுந்துட்டேன். எனக்கு நீ எந்த சொந்தமும் இல்லாம என்னால வாழ முடியாது. என்னையும் உன்னோட கூட்டிட்டு போ. வேண்டாம் செலஸ், நான் இருக்கிற அந்த உலகத்துக்கு உன்னால வர முடியாது. அங்க மனிதர்களுக்கு இடம் இல்ல. நீ போய்தான் ஆகணுமா? ஆமா, பாவம் செஞ்சதுக்கு போய்தான் ஆகணும். கண்மூடித்தனமா காமத்துல மூழ்கி ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டேன். அதனால முனிவரோட சாபத்துக்கு ஆளான. பழச மறந்துட்டு புது வாழ்க்கையை தொடங்க. என் ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்கும்.